தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன இன்றைக்கும் சொன்ன நல் வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகளின் மேலே நிறைவேற்றுவார் என்று நான் உங்களை வாழ்த்தி ஏசப்பாவின் நாமத்தை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கே கர்த்தருடைய நல்வார்த்தை உங்களிலே நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய நல்வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளை தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் உங்கள் நடுவில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளும் ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேளுங்க. இந்த வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல தருணம், நல்ல நேரம். ஆகவே எல்லாரும் உன்னிப்பாய் கவனிங்க. இந்த வார்த்தை உங்களோடு கூட பேச போகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையினோடு கூட உங்களோடு கூட இடைபட போகிறார். ஆகவே பேசுகிறது ஒரு மனுஷனாக என்னை பார்க்க வேண்டாம். பேசுகிறது மனுஷனுக்குள்ளாய் இருந்த தேவாவியானவர் பேசுகிறார் என்கிற உயரிய எண்ணத்தோடு நீங்கள் கவனிங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தையாக தேவனால் மாற்றப்படும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மளோடு கூட அவர் பேச போகிறபடியினால அவரை கனம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட ஒரு வார்த்தையை சொன்னார். கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஞானம், உணர்வு ஜனங்களுக்கு உண்டாகும்படி நீ பேசு என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். ஆகவே தேவனை கனம் பண்ணுகிற காரியத்தில் இன்னும் நாம் ஞானம் அடையும்படி, உணர்வு அடையும்படி நான் அல்ல, தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மிகவும் பெரியவர். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? அவர் மிகவும் பெரியவர். நாம் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே உண்டு பண்ணினவர், சிருஷ்டித்தார். கரங்களை கொண்டல்ல, பலத்தை கொண்டல்ல, தன்னுடைய வாயின் வார்த்தையை கொண்டே நாம் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் சரியாய் கொடுக்கிறோமா என்கிறதை நாம் இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் அதில் வாசித்தால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம கர்த்தர் வேதனைப்படுகிறதை, துக்கத்தோடு சொல்லுகிற வார்த்தைகளை தான் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் கனத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனத்தை நாம அறிய வேண்டியது கட்டாயம். ஆண்டவர் கற்றுத்தருகிறார் என்ன அப்படின்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஒரு மனுஷன் கர்த்தரை கனம் பண்ணினால் அந்த மனுஷன் கர்த்தரால கனம் அடைவான். அல்லேலூயா. எத்தனையோ இடத்துல நாம் வெட்கப்பட்டு நிற்கிறோம். எத்தனையோ இடத்துல நமக்கு அவமானங்கள் வருகிறது, பின்னடைவு வருகிறது,
தோல்விகள் வருகிறது, இழப்புகள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, துக்கமுகமாய் வருகிறோம், தலைகுனிவோடு நம்ம திரும்பி வருகிறோம். ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள், நம்மை படைத்த தேவனை கனம் பண்ணுகிறதுல நம்ம குறைபட்டபடினால தான் இந்த மாதிரியான தோல்விகளும் தலைகுனிவுகளும் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது என்கிறதை நீங்க உணரும்படி கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்துன்னா யோசித்து பார்க்கணும், தோல்வியை தருகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, ஜெயத்தை தருகிறவரையே நாம் ஆராதிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு தோல்வி அல்ல, ஜெயத்தை தருகிறவர். ஒரு பிசினஸ் ஏன் தோல்வியை சந்திக்கிறது? படிப்பு ஏன் தோல்வியை சந்திக்கிறது? முயற்சிகள் ஏன் தோல்வியை சந்திக்கிறது? பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏன் தோல்வியாயிருக்கிறது? அதற்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும். நான் ஒருவரை சரியாய் கனப்படுத்த வேண்டிய விதத்தில் நான் சரியாய் கனப்படுத்தலை, ஆகையினால என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட தோல்விகள் வருகிறது, இந்த தோல்வியின் நிமித்தமாய் நான் தலை குனிவடைகிறேன் என்கிறதை மட்டுமே நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்து நீங்கள் மனம் திரும்புவீர்களானால், எந்த இடத்துலெல்லாம் நீங்கள் தோல்வியை சந்தித்தீர்களோ, எந்த இடத்துலெல்லாம் உங்களுக்கு தலை குனிவு ஏற்பட்டதோ, அந்த இடத்துலெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை நிம்மர பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவரோ கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவரோ நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க கொஞ்சமா கனம் பண்ணினார், அவர் உங்களை அதிகமாய் கனம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடிக்கடி சோதித்து பார்க்கணும். சின்னதா ஒரு காரியம் நடந்தாலும் ஏன், எதற்கு என்று சிந்திக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரணும். அல்லேலூயா. அதாவது நம்ம வீட்டில் ஒரு கோழி செத்து போனா கூட ஏன், எதுக்கு என்று கர்த்தரிடத்தில் கேட்கணும், நாம உணரணும். ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் மந்தைகளை பெருக பண்ணுகிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம்மை பெருக பண்ணுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கோழி தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம விதைச்ச விதைகளுக்கு சரியானவ அறுவடை இல்லை, அறுவடை நல்லா இருக்கு, ஆனா மார்க்கெட்ல விலை இல்லைனாலே ஏன், எதற்கு என்று கர்த்தரிடத்துல கேட்கணும். என்னிடத்துல என்ன குறை என்று ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்றா நாம் ஆராதிக்கிற தெய்வம் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். எப்படி அதிகமாய் அறுத்தும் எப்படி கொஞ்சமாய் அறுவடைய அவர் நமக்கு கொடுப்பார். பல நேரங்களில் எல்லாருக்கும் போல நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் விலை இல்லை, அதனால நம்ம விலை பொருட்களுக்கும் விலை இல்லை அப்படின்னு நினைச்சு சாதாரணமாக அதை பார்க்கிறோம். கிடையாது. எல்லாரையும் போல நீங்க ஆராதிக்கல, எல்லாரையும் போல நீங்க கர்த்தரை கனப்படுத்தல. ஆகவே எல்லாரையும் ஒப்பிட வேண்டாம், நீங்க கர்த்தரை நோக்கி மட்டும் பாருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு நீதிமானுக்காக எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நீதிமான் இருந்தால், 5 நீதிமான் இருந்தால், 10 நீதிமான் இருந்தால் தேசத்தை அழிக்காத தேவன். ஒரு நீதிமானுக்காக எதையும் மாற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்போ எனக்கு என்னுடைய விலை பொருளுக்கு விலை கிடைக்கவில்லை என்றால் என்னிடத்துல தான் குறை. மார்க்கெட்ல விலை இல்லை அதை நீங்க சொல்லாதுங்க. ஏனென்றா நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். எனக்காக தேசத்துல என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். எனக்கு ஏற்படுகிற நஷ்டம், எனக்கு ஏற்படுகிற லாபம், எனக்கு வரக்கூடிய உயர்வோ, எனக்கு வரக்கூடிய வீழ்ச்சி எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அப்ப நாம் அவரை கனம் பண்ண எங்கேயோ ஒரு இடத்துல நாம கனம் பண்ணல, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் சரியா கொடுக்கல. ஆகையினால என்னுடைய பிரயாசங்கள் தோல்வி, எனக்கு நஷ்டம், எனக்கு வர வேண்டிய பலன்ல மிகுதியான பலன் இல்லை என்கிறதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் தன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்துவானானால் அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சரி இல்லையோ அதெல்லாம் அவரே சரிபடுத்துவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அவரை கனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
வாழ்க்கையை திருத்த நீங்க பிரயாசப்படாதுங்க. நாம கர்த்தருக்கு நேராய் திரும்புவோமே ஆனால் வாழ்க்கை நமக்கு வாய்க்கும், நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு வாய்க்கும், எதிர்காலம் நமக்கு வாய்க்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழுகிறேன், தேவனை நான் எப்படி கனம் பண்ணுகிறேன். ஊர் சரியில்லைன்னு சொல்லாதுங்க, வாச்ச குடும்பம் எனக்கு சரியில்லை அப்படி சொல்லாதுங்க, பிறந்த பிள்ளைகள் தான் சரியில்லைன்னு சொல்லாதுங்க, அல்லது நான் படிக்கலை அதனால தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லாதுங்க, எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்லாதுங்க. உங்களுடைய பின்னடைவுக்கு உங்க சூழ்நிலை காரணம் அல்ல, உங்க திறமைகள் காரணம் அல்ல, நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்களே அதுதான் காரணம். அங்கே கிறிஸ்துவை கனம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க அவரை கனம் பண்ணாதபடியினால தான் பல இடங்களிலே உங்களுக்கு பிரச்சனையாய் மாறுகிறது. பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பலகீனர்களை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்துகிற தெய்வம், பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தெய்வம். உன் திறமை, உன் படிப்பு, உன் ஏழ்மை, உன்னுடைய பலகீனம் இதெல்லாம் உன் தோல்விக்கு உன் பின்னடைவுக்கு ஒரு காரணமாய் எண்ண வேண்டாம். எல்லாவற்றிற்கும் உன் தேவ பக்தியே காரணம். அல்லேலூயா. மருமகள் மூலமாய் வர வேண்டிய சமாதானம் உனக்கு இல்லை, மகன் மூலமாய் வர வேண்டிய சமாதானம் உனக்கு இல்லை, மகள் மூலமாய் வர வேண்டிய சமாதானம் உனக்கு இல்லை, மருமகள் மூலமாய் வர வேண்டிய சமாதானம் உனக்கு இல்லை. அதற்கு காரணமும் நீங்களே சொல்லக்கூடாது, இவ தான் சரியில்லை, வந்த மருமக சரியில்லை, வந்த மருமகன் சரியில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு இடத்தை நீங்க சரிபடுத்துவீர்கள் ஆனால் மொத்த இடமும் சரியாகிவிடும். அந்த இடம்தான் கிறிஸ்துவும் உங்களுக்கும் உள்ள உறவு, உங்களுக்குள்ள ஐக்கியம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பக்தி. நீங்க கை கொள்ளுகிற தேவ வசனத்தை மாத்திரம் அழகாய் சரிபடுத்துவீர்கள் ஆனால் எல்லா உறவுகளும், எல்லா வேலைகளும், எல்லா பிரயாசங்களும் எல்லாமே உங்களுக்கு சரியாய் மாறும் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க வேண்டியது ஊர் அல்ல, உலகத்தை அல்ல, சூழ்நிலை அல்ல, மார்க்கெட் அல்ல, வந்த பிள்ளைகள் அல்ல. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு, ஐக்கியம் எப்படி இருக்கு, நான் எப்படி அவரை கனம் பண்ணுகிறேன், அதை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை, வாஸ்து தான் சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. வீடு வச்ச வாஸ்து சரியில்லை, வீட்டுக்கு நில விட்ட அது சரியில்லை, கிச்சன் வச்ச இடம் சரியில்லை, டாய்லெட் கட்டின இடம் சரியில்லை, இதை தான் நாம ஃபோக்கஸ் பண்ணுகிறோம், இதை தான் நாம கண்காணிக்கிறோம். கிடையாது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, அவரை நேசிக்கிற காரியத்தில் ஏதோ ஒரு குறைவு. ஆகையினால வாழ்க்கையில பல குறைவுகளை நாம பார்க்கிறோம். காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மையே கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஏமாத்துறோம், அவ்வளோ பெரிய தேவன் நம்மை கனம் பண்ணுக்க நாம ஏமாத்துறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமா, என்னை அசட்டை பண்ணுகிறவன் கனஈனப்படுவான். ஆகையினால தேவனுடைய காரியத்துல அவரை அசட்டை பண்ணுகிற விதமாக அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணுகிறது, சபையை அசட்டை பண்ணுகிறது, அவருடைய போதனையை அசட்டை பண்ணுகிறது, ஆராதனை முறைகளை அசட்டை பண்ணுகிறது, தேவனுடைய கூடுகைகளை அசட்டை பண்ணுகிறது, உபதேசங்கள் சத்தியங்களை அசட்டை பண்ணுகிறது. இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமையானால் நாம கனஈனப்படுவோம். நாம கனஈனப்படக்க ஒரே ஒரு காரியம்தான் காரணமாய் மாறுமே தவிர பல காரியங்கள் எல்லாம் இல்லை. நாம எங்கேயோ கர்த்தரை அசட்டை பண்ணி இருக்கிறோம், ஆகையினால நாம கனஈனப்படுகிறோம். நாம கர்த்தரை கனம் பண்ணினால் நாம போற இடத்திலெல்லாம் வாழுகிற வீட்டிலையும் சரி, வாழ போன வீட்டிலையும் சரி, இருக்கிற இடத்துலையும் சரி, வேலை சிக்கி போகிற இடத்துலையும் சரி, இருக்கிற தேசத்திலையும் சரி, வேலை தேடி போயிருக்கிற தேசத்திலையும் சரி, கர்த்தரே நம்மை கனம் பண்ணி உயர்த்துவார். நாம் அவரை கனஈனப்படுத்தினால் நிச்சயமாய், நாம் அவரை அசட்டை பண்ணினால் நிச்சயமாய் கனஈனப்படுவோம். இதுதான் அதனுடைய ரகசியம். அல்லேலூயா. தேவனை கனம் பண்ண தெரியாத சில மனிதர்களை வேதத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதுல முதல் மனுஷன் யார் அப்படின்னா ஆதாம். ஆமென். ஆதாம் தான். அவன் கூடவே இருந்து பார்க்கிறான்,
தேவனே சிருஷ்டிகராய் பார்க்கிறான். அவன் சிருஷ்டிக்கிற போதே அவன் பார்க்கிறான், இதெல்லாம் இவரால் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய சாயலை பார்க்கிறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான், கர்த்தருடைய அசைவாடுதலை பார்க்கிறான், தேவன் என்று பார்க்கிறான், எல்லாம் பார்க்கிறான். ஆனா ஆதியாகமம் 3:12 நீங்க வாசித்தால் அங்கே கர்த்தர் அவனை குறித்து ஒரு காரியத்தை கேட்கிறார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். ஹல்லேலூயா. கவனிக்கணும், இந்த இடத்துல ஆண்டவர் ஆதாமிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், நான் சொன்னதை நீ கை கொள்ளலையோ? நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனி நீ புசித்தியோ? ஒன்று ஆமா ஆண்டவரே அப்படின்னு நடுக்கத்தோடு சொல்லியிருக்கணும், இல்லை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும், தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். நானா புசிக்கல, யான் மிஸ்டேக் கிடையாது. யான் கூட இருக்கும்படி மனைவியாக நீர் ஒரு ஸ்திரியை தந்தீரே, அவ தான் பறிச்சு தந்தா, உங்க ஆளு தான் பறிச்சு தந்தா, நான் தின்னுட்டேன். அல்லேலூயா. அவர் கேட்ட கேள்விக்கும் இவன் சொல்லுகிற பதிலுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கேட்ட கேள்விக்கும் இவன் சொன்ன பதிலுக்கும் சரியா? கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் ஆண்டவர் ஐயோ ஆதாம் பாவம்னு நினைச்சு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவன் மேல மனதுருகி அவனுடைய விலா எலும்பை எடுத்து மனுஷியை உண்டு பண்ணி அவனுக்கு துணையாக ஆதரவாக குடும்பமாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஒரு அழகான உறவை மனுகுலத்திற்கு எழுப்பி கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துணையாக தான் தந்திருக்கிறார். ஒரு ஆண் இல்லாம வாழுகிற விதவை பெண்ணுக்கு தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னுட்டு. அதே போல துணையை இழந்த ஒரு புருஷனுக்கு தான் தெரியும் மனைவி இல்லாம வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. சோ இந்த கஷ்டத்தெல்லாம் முன்னறிந்துதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையாக மனுஷியை கொடுத்தார், கணவனும் மனைவியுமாய் வாழ வைத்தார். துணையை தந்த தேவன் ஒரு கேள்வியை கேட்கும் போது எவ்வளவு துமுறா பேசுகிறான் பாருங்க. தேவனை கனம் பண்ண தெரியல, மதியணும். நீங்க தந்தவாதான், என்னுடனே இருக்கும்படி நீங்க தந்தீங்களா, அவதான் கனியை பறிச்சுட்டு வந்தா. ஆனா நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனியை தொடக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா அதுக்கு பதில் இல்லை. கேட்கிறவர் யார், பேசுகிறவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு எப்படி மறு உத்தரவோ கொடுக்கணுங்கிற அறிவு கூட இல்லை. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நமக்கு இருக்கிற அறிவை காட்டிலும் ஞாபகத்திறனை காட்டிலும் அதிகமாய் ஆதாமுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா, அத்தனை ஊரும் பிராணிகளுக்கும், அத்தனை பறக்கும் பறவைகளுக்கும், நடமாடுகிற மிருக ஜீவன்களுக்கும் எல்லாத்துக்கும் பெயர் சூட்டினவன் அவன்தான். எப்படி யோசித்து நமக்கு ஒரு பிள்ளையை பத்துட்டு 2 பிள்ளையை பத்துட்டு பேர் வைக்க முன்ன தாய் தோப்பும் படுகிற பாடு இருக்கே. ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்றது என்ன, இன்டர்நெட்ல தேடுறது என்ன, தெரிஞ்சால்ட்டெல்லாம் கேட்கறது, வேற எப்படியோ ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்க. ஆனா அத்தனை ஜீவராசிகளுக்கு அவனே பெயர் சூட்டினான், உடனுக்கு உடன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஞானம் அன்னைக்கு அவனுக்கு இருந்திருப்பேன். ஆனா பேர் சூட்டைக்கு 4000 வருஷம் போயிருக்கும். அதிகமான ஞானமுடையவன் முதல் மனுஷனாகிய ஆதாம். ஆனா பதிலோ அபத்தமாயிருக்கிறது. மறு உத்தரவு டேஞ்சரா இருந்துச்சு. அவனுக்கு உணர்வு இல்லை. உணர்வு இருந்தா இந்த பதில் அவன் சொல்லியிருக்க மாட்டான். உணர்வு இருந்தனா தேவனுக்கு முன்பதாக இந்த பதிலை அவன் தெரிவித்திருக்க மாட்டான். ஆண்டவருக்கு மறு உத்தரவாக இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. உணர்வு இல்லாம
நானா புசிக்கல, நீங்க தந்த பெண்ணு தான் பறிச்சுட்டு வந்தா, நான் என்ன செய்யணும்? அவ தரட்டா, நான் புசிச்சிருக்க மாட்டேன். அந்த வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப துக்கமா இருந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர், அவ்வளோ அன்பானவர். முதல் மனுஷனாகிய ஆதாம் ஆண்டவர் கேட்கும் போதே ஆண்டவரிடத்துல சரண்டராவி, ஆண்டவரே தெரியாம புசிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருந்தா கொடுத்திருப்பார். இவ்வளவு பெரிய சாபம் மனுகுலத்தின் மேல வந்திருக்காது, சுகவாழ்வோடு இருந்திருக்கலாம். இன்னைக்கும் நம்ம உணராமலே நிறைய சாபத்திற்குள்ளாய் ஆகுகிறோம். நிறைய இடத்துல தேவனுடைய இரக்கம் கிடைக்காமலே போகிறது. என்ன ஒரு மனுஷனை பார்க்கிறோம்? ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதுல 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபில் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் காயினிடத்துல பேசுகிறார். தகுதியில்லாதவன்ட்ட எல்லாம் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. நம்மளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நாம என்ன தகுதி? ஒரு தகுதியும் இல்லை. ஆனாலும் சத்தியத்தை கொண்டு பேசுகிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். இதெல்லாம் நம்ம பாக்கியமா எண்ணுகணும். எத்தனையோ பேருக்கு ஜீவனுள்ள தேவன் இயேசுன்னா யாருன்னு தெரியாம வாழுகிற இந்த உலகத்துல கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். உணர்கிறதில்லை, வேதத்தை உணர்கிறதில்லை, சபையை உணர்கிறதில்லை, அவரிடத்தில் பெற்ற ஆவியின் அபிஷேகத்தை உணர்கிறதில்லை, வசனத்தை உணர்கிறதில்லை. எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய தேவன் தன்னை கூப்பிடுகிறாரே, தன்னிடத்துல பேசுகிறாரே, நாம ஏமாத்துறோம். கொஞ்சம் கூட ஒரு அறிவு உணர்வு இல்லாத காயின். ஆண்டவர் காயினை பார்த்து கூப்பிடுகிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அதற்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு இருக்கணும், இல்ல அமைதியா இருந்திருக்கணும். ஒரு தேவனிடத்துல சொல்லக்கூடிய மறு உத்தரவு அல்லாது. இன்னைக்கு தேவன்னா யார் என்கிற ஒரு உணர்வு இல்லாம துணிகரமாய் நடந்ததுனாலதான் ஆதாம் மேல, மனுகுலத்தின் மேல ஒரு சாபம் வந்தது. காயின் மேலே அதே சாபம் வந்தது. நாம் அவரை கனம் பண்ணினால் அவர் நிச்சயம் நம்மை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லாம் சரியா இருப்பதாக. தேவன் நமக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு வார்த்தையும் செயல்படுத்தும். வாழ்க்கையில பொய் சொல்லாது இருப்போம். ஆமென். பொய் சொல்லாது இருப்போம், உண்மையே பேசுவோம். பொறாமை குணம் நமக்கு வேண்டாம். பொறாமை எலும்பு உருக்கி ஒவ்வொரு கெட்ட எண்ணத்திற்கும் ஒரு கெட்ட பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும். ஒவ்வொரு கெட்ட எண்ணத்திற்கும் ஒரு கேடு நமக்கு சம்பவிக்கும் என்கிறதை மறவாதிருங்கள். ஆகையினால கெட்ட புத்தி, கெட்ட சிந்தை, கெட்ட நடக்கை நமக்குள்ளாய் வராதிருப்பதாக. ஆகையினாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், பொறாமையா அதுவும் எலும்ப உருக்கும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். சோ யார் மேல எரிச்சல் வேண்டாம், பொறாமை வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். அவர் ஒருவருக்கே பயந்து, கர்த்தர் ஒருவருக்கே பயந்து. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கல. அதை வெறுக்கும்படிதான் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். சோ இதன்படி நாம நடப்புமையானால் நம் மனுஷனை அல்ல, கர்த்தரை கனம் பண்ணக்கு ஆதாரமாய் அதுவே மாறுகிறது, அடையாளமாய் அதுவே மாறுகிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து வாழ்க்கையில உண்மையே பேசுவோம், உண்மையாய் வாழுவோம், உத்தமமாய் வாழுவோம், நீதியாய் வாழுவோம், பரிசுத்தமாய் வாழுவோம். இந்த பரிசுத்த வாழ்வையே கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்க்கைக்கே நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நீங்க மனுஷனை அல்ல, கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள். ஆகையினால கர்த்தரும் உங்களுக்கு நிச்சயம் உங்களை கனம் பண்ணுவார். உங்க மேல கனம் வரும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் திருமணம் முடிஞ்ச புதுசுல கணவனை நேசிக்கவே மாட்டார், மாமியார் வீட்டில் யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க, ஆனா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன்,
எந்த இடத்துல நீங்க கனயினப்பட்டீர்களோ அந்த இடத்துல மறுபடியும் உன் தலையை கர்த்தர் உயர்த்தி நீ கனமடையும்படி கர்த்தர் செய்வார். அந்த நாட்களை கர்த்தர் தருவார். நீ ஒருவரை மட்டும் நல்ல கனம் பண்ண படிச்சுக்கோ. நீ போற போன இடமெல்லாம் இருக்கிற இடமெல்லாம் உன் தலையை கர்த்தர் உயர்த்தி உன்னை கனம் பண்ண அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு ஒரு கனயினம் வருது அப்படின்னா கர்த்தரை ஏதோ ஒரு இடத்துல கனயினப்படுத்திட்டோம், அதுதான் அடையாளம். சும்மா நமக்கு நிந்தை வராது, சும்மா நமக்கு அவமானம் வராது, சும்மா நமக்கு நஷ்டம் வராது. அவரை கனப்படுத்தினால் நமக்கு கனம்தான் வரும். அவரை நாம கனப்படுத்தல, ஆகையினால தான் நிந்தை வந்திருக்கிறது, அவமானம் வந்திருக்கிறது, இழப்பு வந்திருக்கிறது, நஷ்டம் வந்திருக்கிறது, தலகுனிவு வந்திருக்கிறது. நீ மறுபடியும் கர்த்தரை கனம் பண்ணிப்பா. இதெல்லாம் ஒரு நாள் பொழுதிலே கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எவனை உயர்த்துகிறதும் அவருக்கு லேசான காரியம். அடிமையாய் இருக்கிறவனை அதிகாரியாய் மாற்றுகிறது லேசான காரியம். ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றுகிறது அவருக்கு லேசான காரியம். தேவனை கனம் பண்ணிப்பார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர்தான் ஏற்படுத்துகிறார். அவரை கனயினப்படுத்திட்டு ராஜாவை ஆயிரலாம் நினைச்சா முடியாது. அவரை கனம் பண்ணிட்டு நீ ஒண்ணுமே பண்ணாம அமைதியாயிரு. உன்னை ராஜாவாக உயர்த்த அவருடைய கரம் உண்மை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம தேட வேண்டியது கர்த்தரை, தேட வேண்டியது உயர்வை அல்ல, தேட வேண்டியது கர்த்தரை. கர்த்தரை மட்டும் நல்லா தேடுங்க. ஹல்லேலூயா. சபையை கனம் பண்ணுங்க, சபையில கர்த்தரை கனம் பண்ணுங்க, சபையாரை கனம் பண்ணுங்க, ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க. ஊழியக்காரன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. வயசையும் பார்க்க வேண்டாம், படிப்பையும் பார்க்க வேண்டாம், அந்தஸ்தையும் பார்க்க வேண்டாம். அவனுக்குள் ஒரு அழைப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஹல்லேலூயா. சவுல் தப்பு பண்ணுகிறான் என்று தாவீதுக்கு தெரியும். சவுலுடைய கிரிய சரியில்லைன்னு தாவீதுக்கு தெரியும். ஆனாலும் அவன் மேல கை போட அவன் துணியவே இல்லை. சவுல் ராஜாவை பார்க்கிலும் தாவீது பலசாலி. சவுலோடு கர்த்தர் இல்லை, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சவுலுக்கு நிறைய காரியம் வாய்க்கல, தாவீதுக்கு எல்லா காரியமும் வாய்த்தது. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆனாலும் தாவீது சவுலை அற்பமாய் பார்க்கல, அவனை வஞ்சிக்கணும்னு பார்க்கல, அவனை தள்ளிடணும்னு பார்க்கல, அவனுக்கு விரோதமா அவன் கையை நீட்டவே இல்லை. காரணம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன். கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை ஆளுகை செய்ய ராஜாவாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாய் கை நீட்டக்கூடாது, பேசக்கூடாது என்கிற அறிவு அவனுக்குள்ளா இருந்தது. இந்த கனத்தை கர்த்தருக்கு செலுத்தினபடினால் கர்த்தர் சவுலை தள்ளவும், ஆமென், தாவீதை ராஜாவாக உயர்த்தவும் அவர் சித்தமாயிட்டார். சவுலுக்கும் தெரியும், தாவீதுக்கும் தெரியும். தாவீதுக்கு நல்லா தெரியும் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் ராஜாவுக்கும் தெரியும் தாவீது அபிஷேகிக்கப்பட்டவன் என்று. ஆனா சவுல் ராஜா தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்தை கனம் பண்ணல. ஆனா தாவீது சவுல் ராஜா மேல இருந்த அபிஷேகத்தை அவன் கனம் பண்ணினான். அந்த கனத்தை கர்த்தர் பார்த்தார். நீ யாருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணினா, நீ யார் செய்த அபிஷேகத்தை கனகனப்படுத்தினார் என்கிற கணக்கு கர்த்தரிடத்துல இருந்தது. சோ யார் அவருடைய அபிஷேகத்தை கனம் பண்ணினார்களோ கர்த்தர் அவர்களையே கனம் பண்ணி உயர்த்தினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் உங்க மேல இருக்கிற அழைப்பை மதிக்கிறேன், உங்க மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை மதிக்கிறேன். அதே போல நீங்க என்னுடைய அழைப்பை மதிக்கணும். என் மேல இருக்கிற தேவ அழைப்பையும் என் மேல இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க மதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, மோசே தானே என் உடன்பிறப்பு தானே, எனக்கு இளையவன் தானே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் மிரியாம். கிடையாது. உறவு வேற, அழைப்பு வேற. மோசேக்கு விரோதமாய் சகோதரி பேசினாலும் கர்த்தரால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. நீ யாரை அற்பமாய் பேசுகிறாய், யாருக்கு விரோதமாய் உன் வாயை திறக்கிறாய், கர்த்தர் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. காயின் சொல்லுகிறான், என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? எவ்வளவு துமுறு, எவ்வளவு நிர்விசாரமான வார்த்தை. கனம் பண்ண தெரியல.
அவர் சொல்லுகிற உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரே தெரியாம செஞ்சிட்டேன்னு சொன்னா கூட கொலபாதகத்தை ஆண்டவர் அவனுக்கு மன்னிச்சிருப்பார். அவன் சொல்லல, அவன் கேட்கல, அவன் ஜெபிக்கல, தேவனுக்கு முன்பதாய் தாழ்மைப்படல, கர்த்தரை கனம் பண்ணக்கு பதிலாக கனகீனப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதை தான் நம்ம 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:11 கர்த்தர் காயினை சபிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனித்தீர்களானால் இதே மாதிரி தான் யூதாசும் தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், தேவனால் அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இயேசுவோடு கூட வாழ்ந்தான், இயேசுவோடு கூட நடந்தான். ஹல்லேலூயா. இயேசுவோடு வாழ்ந்தான், இயேசுவோடு நடந்தான், இயேசுவோடு இருந்தான், இயேசப்பாவோடு கூட பந்தி அமர்ந்தவன், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் கனமடைந்தவன். இப்போ யூதாசை குறித்து பார்ப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதாசனுடைய ரகசிய ஆலோசனைகள் வாழ்க்கையை அறிந்து அவர் சொல்லுகிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். ஆமென். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா? அப்போவே மனம் திரும்பி இருக்கலாம், ஆண்டவரே நான் மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். துளி அளவும் சொல்லலை. எல்லாவற்றையும் மறைத்து ஆண்டவர் ஒன்றும் தெரியாதவர் போல நிற்கிறார். இவனும் ஆண்டவரே ஏமாற்றுகிறான். காட்டி கொடுக்கிற திட்டம் அவனுக்குள்ளா இருக்கிறது, எண்ணம் அவனுக்குள்ளா இருக்கிறது. அவனும் போய் கேட்கிறான், ஆண்டவரே யூதாஸ் ஆகிய அவனும் போய் கேட்கிறான், ஆண்டவரே நானா? உங்களை காட்டி கொடுக்கிறது நானா? நீ சொன்னபடிதான், நீதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை பரிதாபம். ஆண்டவருக்காய் வாழ வேண்டியவன், ஆண்டவருடைய ஊழியத்தில் மரிக்க வேண்டியவன், கடைசியில் சாபத்தினால நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை மோசமாய், அவனுடைய முடிவு மோசமாய் இருந்துச்சு. ஆகவே தேவனை கனம் பண்ணக்கூடிய அறிவு நமக்கு வரட்டும், தேவனை கனம் பண்ணக்கூடிய ஞானம் நமக்கு வரட்டும். தேவன் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மனுஷன். பல பிரசங்கங்களுக்கு பண்ணுகிற 100 பிரசங்கத்தில் 99 பிரசங்கத்தில் ஒத்து போகிற ஒரு வரலாறுன்னா அது ஆபிரகாமினுடைய வரலாறு. எந்த சப்ஜெக்டை எடுத்து பேசினாலும் அவரை ஒரு பாடமாக எடுக்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் ரொம்ப அவருடைய வாழ்க்கை கர்த்தரையே கவர்ந்து கொண்டது. இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கை கர்த்தரை கவர்ந்து கொள்ளுகிறதா இருக்கும். நான் அப்படி அவருக்காய் வாழுவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? என் ஜெபம் அவரை கவர்ந்து கொள்ளும், என் ஆராதனை அவரை கவர்ந்து கொள்ளும், என் ஊழியம் அவரை கவர்ந்து கொள்ளும், என் வாழ்க்கை அவரை கவர்ந்து கொள்ளும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கை, விசுவாசம், ஜெபம் கர்த்தரை கவர்ந்து கொண்டது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 18:32 நாம வாசிப்போம். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அளிப்பதில்லை என்றார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தன்னோடு கூட இருந்த லோத்து நிமித்தமாய் ஒரு ஜெபத்தை
ஆண்டவருக்கு முன்பதாக ஆபிரகாம் ஏறெடுக்கிறார். அவனுக்காக பரிந்து பேசும்போது ஜெபத்தை கூட ஒரு துணிகரமாய் செய்கிறதில்ல. இன்னைக்கு தேவனுக்கு முன்பதாக இருந்து நாம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கண்காணிக்கணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்தை தேவன் கேட்கிறார். நாம விண்ணப்பம் பண்ணுகிறது சிருஷ்டியை பார்த்தல்ல, சிருஷ்டிகரை பார்த்து பண்ணுகிறோம். நம்முடைய ஜெபத்தை சிருஷ்டிகள் கேட்கவில்லை, சிருஷ்டிகளை சிருஷ்டித்த தேவன் கேட்கிறார். ஸோ அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள எப்போதுமே இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது சில வாலிப பிள்ளைகள்லாம் விளையாடி ஜெபிக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவனை இடிச்சு ஜெபிக்கிறது, ஆராதிக்கும் போது பக்கத்தில் கண்ணை உருட்டி ஆராதிக்கிறது, கிண்டலும் கேலியும் கூத்துமாய் வாழ்ந்த வாழ்க்கை இத்தோடு முடிவுக்கு வருவதாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இனி நாம ஜெபிக்கும் போதெல்லாம் தேவனுடைய கண்கள் பார்க்கிறது, தேவனுடைய செவிகள் கேட்கிறது, தேவன் நமக்கு சமீபத்தில் வந்திருக்கிறார். அந்த ஒரு உணர்வு விளையாடும் போது நல்லா விளையாடுங்க, கர்த்தர் தடை பண்ணலை. உங்களுக்குள்ளாய் கிண்டல் பேசும்போது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் முறையில் பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நீங்களும் ஃப்ரெண்ட்ஸும் அப்படிங்கிற நிலையில் அல்ல, நீங்களும் தேவனும் என்கிற நிலைக்கு உயர்த்தப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? அங்கே நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் மாறும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் நீங்க பார்க்க வேண்டியது, கனம் பண்ண வேண்டியது கர்த்தரை மட்டுமே. கர்த்தருடைய சமூகத்தில் வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸை மறந்துடணும், கூடியிருக்கிற ஜனங்களை மறந்துடணும், ஒருவரை மட்டுமே முக்கியத்துவப்படுத்தணும், கர்த்தரை மட்டும். ஹல்லேலூயா. சபையில் வந்திருக்கிற சில பெண்களும் சில வாலிப பிள்ளைகளும் அடிக்கடி பக்கத்தில் தட்டி பேசுறது, என்ன பேசுறதுன்னு புரியலை, என்ன கேட்குறாங்கன்னு புரியலை, பிள்ளைங்க என்ன பேசுறாங்கன்னு புரியலை. இதை முக்கியமான டேட்டை மறந்துட்டீங்களா? இல்லை முக்கியமானதை வழியில் வரைச்சில தொலைச்சிட்டிங்களா? என்ன அப்படி ரகசியம்? தேவ சமூகத்தில் வந்தால் வாயை மூடி அமைதியாக ஒருவரை மாத்திரம் தியானிச்சுட்டே இருங்க, ஒருவரை மாத்திரம் துதிச்சுட்டே இருங்க, ஒருவரை மாத்திரம் கனம் பண்ணிட்டே இருங்க. அவரை கனம் பண்ண தான் சபையில் வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வந்த பிறகு வேற என்ன வேலைங்க? உங்களை நான் சோறு பொங்கையா சொன்னேன், கிரவுண்டை கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா? ஆராதிங்கன்னு தான் சொல்லுகிறோம். ஆராதனை நீ வந்த பிறகு தேவ சமூகத்தில் வந்தது கர்த்தரை ஆராதிக்க, ஜெபிக்க, மகிமைப்படுத்த, வார்த்தைகளை கேட்க. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு நிஸ்சாரமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கர்த்தரை கனவீனப்படுத்துகிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற எங்க போனாலும் சும்மா சுத்த போகும்போது போங்க, ஆனா ஆராதனைக்கு போகிறது எப்படிதான் போகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும்போது நடையை காத்து கொள்ளணும். ஆமென். வரச்சிலையும் ஒரு ஒழுங்கு இருக்கு, வந்த பின்பு ஒழுங்கு இருக்கிறது. பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கணும், சும்மா இல்லை. சில பிள்ளைகள் ஒரே பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறது. இவன் சும்மா இருந்தா அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் சும்மா இருந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். ஒரே கொடைச்சல், ஒரே பேச்சு. இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா, நீங்க இன்னும் தேவனை கனம் பண்ணக்கூடிய அறிவில் நீங்க வளரல. கர்த்தர் தயவு கூர்ந்து இன்னைக்கு உங்கள் மேல அன்பு வைத்து பேசுகிறார். நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தை உங்களுக்குள் 100 மடங்கு கிரியை செய்யும் என்று, உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று. யார் நினைக்காதுங்க என் பிள்ளை தான் சொல்றாரு அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்க பிள்ளைகளோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறான், ஆனாலும் நடுக்கத்தோடு பேசுகிறான், ரொம்ப பயந்து பேசுகிறான். சாதாரணமா அவரை பார்க்கல. சில தேவ சமூகத்தில் வரும்போது பரத்தை நோக்கி ஏறெடுக்க கூட பயந்து குனிந்து நிற்பார்களாம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம், அந்த மகிமை, அந்த மேன்மை
நமக்குள்ள இன்னும் வரணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் வரணும், அந்த கனம் எல்லாம் இன்னும் வரணும். ஸோ அவரை நம்ம சின்ன சின்ன விஷயம் தான், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போமே, ஆனால் சின்ன காரியங்கள் கூட நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சின்ன காரியம் கூட நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது எப்போ ஒலிபீடம் நமக்கு திறக்கப்படும், எப்போ நமக்கு கதவு திறக்கப்படும் நமக்கு தெரியாது. பக்கத்திலே இருக்கும் நீரூற்று நமக்கு தெரியாது, பக்கத்திலே இருக்கும் ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன். தன்னுடைய பையனுக்காக ஊர் ஊரா பொண்ணு தேடுவாங்க. அல்லேலூயா. எத்தனையோ திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளுவாங்க, பணம் கட்டுவாங்க, ரொம்ப அலைவாங்க, திரிவாங்க. ரொம்ப வருஷம் போயிடும், 27, 28, 30. கடைசியில் பாருங்க, பொண்ணு பக்கத்து வீட்டில் இருக்கும், மாப்பிள்ளை அடுத்த தெருவில் தான் இருப்பார். பக்கத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு பல வருடங்கள் அலைந்து திரிந்தோம். இப்படிதான் நமக்கு பக்கத்துல நிறைய நீரூற்றுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகாரே, ஏன் அழுகிறாய்? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அது இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்றை கர்த்தர் திறந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீ கனம் பண்ணு, உன்னை சுற்றிலுமே நிறைய நீரூற்றுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணு ஏதோ ஒரு தேசத்தில் அல்ல, ஏதோ ஒரு மாநிலத்தில் அல்ல, நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே உனக்கான நீரூற்றை நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய நீரூற்று இன்றைக்கு திறக்கப்படட்டும், இன்றைக்கு திறக்கப்படட்டும். கர்த்தர் உங்கள் பக்கத்திலே திறப்பாராக. இனி நீ அலைந்து திரிவதில்லை. உன் பக்கத்திலே ஒரு நீரூற்றை ஆண்டவர் திறக்கப் போகிறார். உன் பிள்ளைகளுக்காக, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உன் பேர பிள்ளைகளுக்காக பக்கத்திலே திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்ம வாழ்க்கையை எங்கேயோ தொலைச்சிட்டு நின்ன மாதிரி இருக்கும். யோசேப்பும் அப்படிதான், எங்கேயோ வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த மனுஷன், எங்கேயோ அவனுக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திறக்கல. அவன் எந்த தேசத்துல அடிமையா இருந்தானோ, எந்த தேசத்துல பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியாக இருந்தானோ, எந்த தேசத்தில் சிறைச்சாலையில் இருந்தானோ, அதே தேசத்தில் தான் அவனுக்கான நீரூற்று திறக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், நீ எங்கே இருக்கிறியோ, எங்கே ஒண்ணுமில்லாமல் இருக்கிறியோ, எங்கே வெறுமையாக இருக்கிறியோ, எந்த இடத்துல நீ கஷ்டப்பட்டு இருக்கிறியோ, அதே இடத்துல தான் உன் தலையை பல மடங்கு கர்த்தர் உயர்த்துவேன், உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறீங்களா? உங்க ஆசீர்வாதம் எங்கேயோ வேற்று கிரகத்தில் அல்ல, இந்த இடத்துல தானே, இந்த இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் உனக்கு திறக்கப்படும். நீங்க பார்க்க வேண்டியது, கர்த்தரை நான் சரியாக கனம் பண்ணுகிறேனா, கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேனா, அதை தான் நாம் ரொம்ப கவனிக்கணும். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பதாய் சொல்லப்படுகிற வார்த்தையில கூட ரொம்ப பயபக்தி. ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் பேசுகிறேன், பேச துணிகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த அளவு கர்த்தரை கனம் பண்ணுகிற கனம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழி 14:31 வாசிப்போம். நீதிமொழி 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கிறவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. தேவனை கனம் பண்ணுகிற என்ன ஒரு ஸ்டைலை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அப்போ இந்த பூமியில் ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன், ஒரு ஏழை, அந்த ஏழையும் எத்தனையோ பேர் அற்பமாய் பார்க்கிறதும் பேசுகிறதும் அவனை ஒடுக்குகிறதும் அவனை துரத்துகிறதும் அவனை மிரட்டுகிறதும், இந்த மாதிரியான செயல் எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீ யாரையோ ஒடுக்கிறாய், எவனையோ ஒடுக்கிறாய் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். தரித்திரனை ஒடுக்கினவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒரு தரித்திரனை ஒடுக்கினால் கர்த்தரை கனகீனப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, தரித்திரனை நாம் தயவு செய்யணும். தரித்திரனுக்கு இதை ஆண்டவர் நீதிமொழிகளில் எழுத மறக்கலை. ஸோ என்னைக்கும் நம்ம விட உயர்ந்தவர்களை எப்படி கனம் பண்ணி தயவு செய்து மதிப்பு கொடுக்கிறோமோ, அதே இதுதான் ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும். அதை எப்போதும் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மல்கியா 1:6 எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து கேட்கிறார். ஆமென். நான் பிதானா என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அப்போ எப்போதுமே கர்த்தர், அவர் தேவன், அவர் சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு வாயினாலே சொல்லிட்டு இருந்தா போதாது. அப்படி நீங்க சொல்லுகிறபடியே அவர் அவராகவே இருக்கிறார். அப்படி நீங்க உண்மையாய் சொல்லுவீர்களானால் அப்போ அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே? அப்போ உண்மையாய் அவரை கனப்படுத்தினால் அவருக்கு பயப்படணும், அவரை கனம் பண்ணணும். அவருக்கு முன்பதாக நிசாரமாய் நிர்விசாரமாய் வாழக்கூடாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். இது எதற்காக இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் அப்படின்னா, கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. கர்த்தருக்காய் பலி செலுத்தும்படி வரும்போது அவர்கள் கொண்டு வந்த பலியில குறைவுகள் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஊனமானதை செலுத்தினார்கள், நசல் கொண்டதை செலுத்தினார்கள். ஆகவே ஒரு தேவனுக்காய் செலுத்தப்படுகிற ஒரு பலி எப்படி இருக்கணும்? நீ உண்மையாய் கர்த்தரை கனம் பண்ணுவாயானால் இப்படி செய்ய மாட்டாய். அதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் துதிக்கும் போது பேருக்காக வாய்களை திறந்து சும்மா சத்தம் வரும்படி ஒரு துதியை சொல்லாமல் உண்மையாய் உணருங்க. நான் நேற்று முழுவதும் சுகவாழ்வு வாழ்ந்தது கர்த்தர் என் மேலே பாராட்டின கிருபை என்று உணர்ந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நேற்று வரைக்கும் கிட்னியில் சுகம் இருந்துச்சு, இன்று சுகம் இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஒரே நாளில் மாற்றப்படுகிறது. ஒரே நாளிலே நிரந்தர நோயாளியாய் மாறுகிறான். கர்த்தரோ இத்தனை வருடங்கள் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கரங்களை தட்டி உண்மையாய் அப்பவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரையிலும் கிட்னியில் சுகம் இருக்கிறது, இருதயத்தில் சுகம் இருக்கிறது, கணையத்தில் சுகம் இருக்கிறது, எலும்புகளில் ஆரோக்கியம் இருக்கிறது. மொத்த சரீரத்தையும் அவர் நமக்கு ஆமென் ஆசீர்வாதமாய் மாற்றி தந்திருக்கிறார். உண்மையாய் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நேற்றுக்கிழமை ஆராதிக்க வரதே போகாட்டா ஊழியக்கார் திட்டுவார்னு சொல்லி எல்லாம் வராம இந்த வாரம் முழுவதும் கர்த்தரனை நடத்தினார். என்னை நடத்தின தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திர பலி, நன்றி பலி. வாயினாலேயும் அவரை துதிப்பேன். அதே போல
பொருட்களாலேயும் அவரை கனம் பண்ணுவேன் என்று அவருடைய சமூகத்தில் திராணிக்கு தக்க வேத வசனத்தின்படி அவருக்கு காணிக்கைகளை செலுத்தி அவரை கனம் பண்ண வேண்டும். ஸோ இந்த கனம் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. இதை அவர்கள் நிர்விசாரமாய் செய்தார்கள். தகுதியில்லாத பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினார்கள். ஆகையினால தான் கர்த்தர் கேட்கிறார், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பயம் இல்லாமல் கனம் இல்லாமல் கர்த்தரை பிதாவை துதிக்கிறது வீண், ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிறது வீண். ஹல்லேலூயா. ஸோ உண்மையாய் ஆராதிப்போம், ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம். ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகள் அபிஷேகத்திலேயே இருங்க, ஆவியானவருடைய நிறைவிலேயே நிரம்பிக் கொண்டிருங்க. சிலருக்கு ஆராதனை வந்ததிலிருந்தே சோர்வு, தூக்க மயக்கம், சிந்தனைகள் சிதறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். எவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம். ஒரு அமைச்சர் முன்னாடி, முதலமைச்சர் முன்னாடி தூங்கி நிற்போமா? இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக நாம வந்திருக்கிறோம். அவரை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துங்க. பிதாவானால் கனம் எங்கே? எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். மார்க் 7:6. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். உதடுகளினால பேருக்கு ஸ்தோத்திரம், பேருக்கு துதி, பேருக்கு ஆராதனை, பேருக்கு பாடல்கள், ஆனால் இருதயம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை தான் பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிற தேவ பயத்தை பார்க்கிறார், பக்தியை பார்க்கிறார், பய உணர்வை பார்க்கிறார். ஆண்டவருக்கு எப்பேற்பட்ட கனமும் இருதயத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறார். கர்த்தரை ஏமாற்ற முடியாது. எல்லாவற்றிலையும் நீங்க கர்த்தரை கனம் பண்ண ஒருமனப்படுங்க. எங்க போனாலும் இங்க யார் என்ன பார்க்கிறார், என் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று சொல்லி அல்ல. வெளியரங்க வாழ்வும் அந்தரங்க வாழ்வும் உண்மை உள்ளதாய் இருப்பதாக. உன் வெளி பேச்சும் அந்தரங்க சிந்தையும் உண்மை உள்ளதாய் இருப்பதாக. வெளி உலகத்தை மனுஷன் மட்டும் பார்க்கிறான், ஆனா வெளி உலகத்தையும் அந்தரங்க உலகத்தையும் தேவன் ரெண்டையுமே பார்க்கிறார். அவருக்கு மறைவாக நாம எங்கே ஓட முடியும்? ஒரு இடமும் இல்லை. அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு மறைத்து எதையும் நம்ம செய்யவே முடியாது. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே எங்க இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்னை கவனிக்கிறார். தாய் கவனிக்கல, தகப்பன் கவனிக்கல, உடன்பிறப்புகள் கவனிக்கல, ஆனால் கர்த்தர் என்னை கவனிக்கிறார். ஆகையினால ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தரை கனம் பண்ணுங்கிறதுக்கு அடையாளமாய் தேவ பயத்தோடு வாழுங்க, தேவ பயத்தோடு வாழுங்க. தேவன் பார்க்கிறார். எந்த இடத்துல பேசினாலும் தேவன் பார்க்கிறார், கேட்கிறார் என்கிற உணர்வோடு பேசுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே நீதிமொழி 3ஆம் அதிகாரம் அதில் 1 இருந்தே கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய சில வழிகள் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 1 இருந்து 12 வரைக்கும் நான் உங்களுக்கு எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். என்னால் அவ்வளோ வசனங்கள் எல்லாம் இப்போ பேசக்க நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு சில காரியத்தை மேலோட்டமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 1. என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஹல்லேலூயா. போதகத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது. வசனத்தை ஒரு நாளும் மறவாதிருங்கள்.
அடிக்கடி வேதத்தை வாசித்தால்தான் கர்த்தருடைய வசனம், வார்த்தை, உபதேசம் இருதயத்தில் நிற்கும். ஆகவே இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை. இதெல்லாம் வாழ்க்கையில் மீறி வாழுகிற வாழ்க்கை ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய கட்டளைக்கு அடங்கி வாழுகிற வாழ்க்கை தான் என்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதை நீங்கள் மறவாமல் இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் செல்லமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. எப்போதுமே தனக்கு பிடிச்சதை செய்ய முன்பதாக கர்த்தரிடத்தில் இதை செய்ய அனுமதி இருக்கிறதா என்று நோட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. வாழணும்னா நல்லா அனுபவிக்கணும்னு உலகம் சொல்லும். ஆனால் வாழணும்னா இதை மட்டும்தான் செய்யணும்னு உலகத்தை படைத்தவர் நமக்கு ஒன்று சொல்லி இருக்கிறார். அவருடைய கட்டளையை நாம் ஒரு நாளும் நம்ம மீறக்கூடாது. அவருடைய கட்டளை நாம் காத்து கொண்டு நடப்போமையானால் ஆண்டவரை கனம் பண்ணக்கு இதுவே ஆதாரமாக இருக்கும். ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணிட்டா கர்த்தரும் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் எந்த இடத்துலையும் கனவீனப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மாத்திரம் பயந்து வாழுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்களா? அவர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்றைக்கு பரியாசம் பண்ணுகிற அவர்கள் மத்தியில் நீங்க கீழா இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கீழாக்காமல் உன்னை மேலாக்குகிற நாட்கள் மிக சமீபமாய் வருகிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு நிற்பார்கள். உன்னை ஏளனமாய் பேசினவர்கள் வெட்கப்பட்டு நிற்பார்கள். நீயோ ஆண்டவருடைய கட்டளைகளை நீ காத்துக்கொள். அல்லேலூயா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆகவே தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களை உட்கார வச்சு ஆண்டவர் பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? சும்மா பேசல. இதில் உன் வாழ்வு இருக்கு. நீ கனமடைவாய் உன் வாழ்க்கையில். அடுத்தல வாசித்தால், அவைகளால் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அவைகள் கர்த்தருடைய கட்டளைகள் உனக்கு தீர்க்காயுசை கொண்டு வரும். அல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை பெருக பண்ணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இளம் வயதின் மரணம் ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம். காரணம், சாப்பாடை குறை சொல்லுகிறோம், காற்று மாசுபட்டுட்டுன்னு சொல்லுகிறோம், சாப்பாடுல கலப்படம்னு சொல்லுகிறோம், எண்ணெய் சரியில்லைன்னு சொல்லுகிறோம், வாழ்க்கை முறை சரியில்லைன்னு சொல்லுகிறோம். இதெல்லாம் உலகம் கண்டுபிடிச்சிட்டு அப்படிதானே? ஆனால் உலகம் கண்டுபிடிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்தில் தண்ணீர் மாசுபட்டது உண்மைதான், காற்று மாசுபட்டது உண்மைதான், சாப்பாடு சரியில்லை தான், வாழ்க்கை முறை சரியில்லை தான். ஆனாலும் அவைகளினால உன் ஆயுசை குறைக்க முடியாது. உன் ஆயுசை குறைக்கிறது கர்த்தருடைய வார்த்தை மீறுகிறதே உன் ஆயுள் நாட்களை குறைக்கிறதற்கு முக்கிய காரணம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ கர்த்தரை கனம் பண்ணிட்டீங்கன்னா தலைமுறைகளை உங்கள் கண்கள் காணும். உன் பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய். உன் பிள்ளைகளுக்காய் அழுகிற நாட்களை அல்ல, பிள்ளைகளுக்காக பெருமைப்படுகிற நாட்களை நீ காண்பாய். எத்தனையோ பேர் பிள்ளைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுதான் காரணம், அவன் சேவனை வச்சுட்டான், அதுதான் காரணம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீ கர்த்தரை கனம் பண்ணல, ஆகையினால மனைவினால நீ அழுகிறாய், கணவனினால நீ அழுகிறாய், பிள்ளைகளினால நீ அழுகிறாய், வியாபாரத்து நிமித்தம் அழுகிறாய், வருமானத்து நிமித்தமாய் அழுகிறாய். ஒருவரை நீ கனம் பண்ணிச்சையா, இன்றைக்கு அழுகை மாறும். கர்த்தரை உண்மையாய் கனம் பண்ணிப்பாரு, இன்றைக்கு உன் கண்ணீர் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீடுகளில் போய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமொழி 1 12வது வசனம் வரைக்கும் தியானித்து பாருங்க. நிறைய காரியத்தை கதை சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கனம் பண்ணாமல் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க. சபைக்கு கொடுக்க வேண்டிய, சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கல. சபையில் தேவன் வைத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் சில நேரம் கொடுக்காம விட்டுட்டேன். கர்த்தருக்காய் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஞானம் இல்லாதமே வாழ்ந்துட்டேன். என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. எல்லாரும் கேளுங்க, என்னை தயவாய் மன்னியும். ஹல்லேலூயா.
அவரை நீங்க கனம் பண்ணுங்க, அவர் உங்களை கனம் பண்ணுவார். அவரை அசட்டை பண்ணிட்டீங்கன்னா நீங்க கனஈனப்படுகிறது நிச்சயம். ஸ்தோத்திரம். தரித்திரர்களை அவர்களுக்கு தயவு செய்யுங்க, நன்மை செய்யுங்க, ஒடுக்காதிருங்க. இதுவே கர்த்தரை கனம் பண்ணக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? கர்த்தருக்கு உன் பொருளாலே அவரை கனப்படுத்து. அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை, மேன்மையானதை செலுத்தி அவரை கனம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலரோ உதடுகளினால கர்த்தரை கனம் பண்ணி, இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மாய்மாலமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். கிறிஸ்துவுக்கு செலுத்துகிற ஆராதனை வேண்டாம். உண்மையாய் தேவனை தேடுங்க. முழு இருதயத்தோடு அவரை ஆராதிங்க, முழு பலத்தோடு அவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஆன்லைனில் கேட்கிற, டிவி மூலமாய் கேட்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வருவதாக, சுகவாழ்வு வருவதாக, கனமடைவார்களாக, சாபங்கள் மாறட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.